நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு பதிவு எதிர்காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற பார்வைய மொத்தமாவே மாத்திரலாம். மனிதநேயம், தொழில்நுட்பம், நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு நீங்க உண்மையாவே அக்கறைப்படுறவங்களா இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்புறம் இதை கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம மூளைக்குள்ள நுழையக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பத்தி பேசலாம். யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்கள் இனிமே உங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? உங்க மூளையே ஹேக் பண்ண முடியும்னா இந்த டெக்னாலஜி கோடிக்கணக்கானவங்களை குணப்படுத்தலாம், இல்லனா மனுஷகுலம் இதுக்கு முன்னாடி பாத்திராத ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறலாம். நியூராலிங்க், இந்த ஒரு வார்த்தை நம்ம எதிர்காலத்தையே மாத்தி எழுத போகுது. ஆனா அது ஒரு வரமா இல்ல சாபமா? வாங்க இன்னும் ஆழமா அலசி பார்ப்போம். எலான் மஸ்க் சொன்ன இந்த வார்த்தைகள் மேடையில ஒரு ஜோக் மாதிரி தெரியலாம். ஆனா சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ஜோக்குக்கு பின்னாலேயும் ஒரு உண்மை இருக்கும்னு. அவர் கடைசியில இல்லன்னு சொல்லி முடிச்சாலும் அந்த முதல் பாதி வாக்கியம் இருக்கு பாருங்க, அது நம்ம மனசுல ஒரு விதைய விதைச்சிட்டு போகுது. ஒருவேளை இது சாத்தியமோன்னு ஒரு கேள்வி. அந்த உண்மையை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். நியூராலிங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அதோட அடிப்படை தொழில்நுட்பமான மூளை கணினி இடைமுகம், அதாவது பிசிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம எண்ணங்களை டிஜிட்டல் கமெண்ட்களா மாத்துற ஒரு டெக்னாலஜி பாலம். உதாரணத்துக்கு, நீங்க உங்க கையோ இல்ல ஜாய்ஸ்டிக்கையோ தொடாம உங்க எண்ணங்களை வச்சு ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் பிசிஐயோட பவரோட ஆரம்பம். நியூராலிங்கோட உண்மையான சக்தி இந்த நம்பர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. 1024. என்னது இது? 1024 மின்முனைகள். மனுஷனோட முடியை விட மெல்லிசான இழைகள்ல பொருத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான காதுகள் மாதிரி இது. உங்க மூளையோட ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு சின்ன சிந்தனையையும் அவ்வளோ துல்லியமா இது கேட்கும். உங்க நரம்புகள் பேசுற ரகசிய மொழியை இது மொழிபெயர்க்கும். இதுதான் நியூராலிங்கோட அசாத்தியமான சக்திக்கு அஸ்திவாரம். சரி, இந்த சிப்பை எப்படி மூளைக்குள்ள வைக்கிறாங்க? இது மனுஷங்க கையாத செய்யக்கூடிய வேலையே கிடையாது. ஒரு மில்லிமீட்டர் பெசுகனா கூட நிரந்தரமா மூளை பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஆபரேஷனை ஒரு அதிநவீன ரோபோ செய்யுது. ஒரு சர்ஜனோட கைகளை விட பல்லாயிரம் மடங்கு துல்லியமா ஒவ்வொரு ரத்த நாளத்தையும் ஒவ்வொரு நரம்பையும் ஸ்கேன் பண்ணி அதுகளுக்கு எந்த பாதிப்பும் வராம அந்த மெல்லிய இலைகளை மூளைக்குள்ள பொறுத்துது. இது அறிவியலோட அற்புதம்னு சொல்றதா இல்ல திகிலுற்ற ஒரு துல்லியம்னு சொல்றதான்னு தெரியல. இதோட பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பல வருஷமா படுக்கையில இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அவரோட எண்ணங்களை வச்சே உலகத்தோட பேசுறார். இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. நோலண்ட் ஆர்பா செஞ்ச இந்த விஷயம் நியூராலிங்க் கொடுக்கிற வாக்குறுதிக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா நிக்குது. முடங்கி போன உடம்புக்குள்ள சிக்கி கிடந்த ஒரு மனசுக்கு இந்த டெக்னாலஜி கொடுத்திருக்கிற ஒரு புது சுதந்திரம் இது. எலான் மஸ்க் சொல்றபடி அவங்களோட முதல் நோக்கம் மனிதநேயம் தான். உடம்பு முடங்கி போனவங்கள நடக்க வைக்கிறது, கண் தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுக்கறது. இது மட்டும் நடந்துட்டா லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, குணப்படுத்துறோங்கிற பேர்ல நாம எதையெல்லாம் இழக்க தயாரா இருக்கோம்? பாருங்க, குணப்படுத்துறதுங்கிறது வெறும் ஆரம்பம்தான். அவங்களோட உண்மையான இலக்கு மனுஷனோட உயிரியல் அறிவையும் மிஷினோட டிஜிட்டல் சூப்பர் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா சேர்க்கிறது. அதாவது மனுஷனும் செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்து ஒரு புது உயிரினமா மாறுற ஒரு எதிர்காலம். இந்த இணைப்பு நம்மள அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போகுமா, இல்ல நம்மளோட தனித்தன்மையை அழிச்சு நம்மள மிஷினோட ஒரு பாகமா மாத்திருமா? மஸ்க் கனவு காண்ற எதிர்காலம் இப்படிதான் இருக்கு. மனுஷங்களும் நல்ல ஏஐகளும் ஒன்னா சேர்ந்து நோய்களையும் வறுமையும் இந்த உலகத்துல இருந்தே அழிச்சிடுவாங்க. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வரலாறுல எல்லா டெக்னாலஜி கனவுகளும் நல்ல விதமாவா நனவாகி இருக்கு? இல்ல இது ஒரு பகல் கனவாவே போயிடுமா? இதுவரைக்கும் நாம இந்த டெக்னாலஜியோட நல்ல பக்கத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை திருப்பி பார்ப்போம். கற்பனையே பண்ண முடியாத இந்த சக்தி ஒருவேளை தப்பான ஆளுக கைக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? இங்கேருந்து தான் உண்மையான பயமே ஆரம்பிக்குது. உங்க எண்ணங்கள் இனிமே அது பிரைவேட் கிடையாது. ஒரு கம்பெனி நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு உங்களுக்கே தெரியாம உங்க மூளையில ஒரு எண்ணத்தை விதைக்க முடியும். இல்ல ஒரு அரசாங்கம் உங்க அரசியல் கருத்துக்களை உங்க அனுமதியே இல்லாம மாத்த முடியும். உங்க சுதந்திரம், உங்க தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் வெறும் மாயையாகிடும். இதுதான் இந்த டெக்னாலஜியோட இருண்ட ரொம்ப ஆபத்தான பக்கம். இந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல முதல் பலி விலங்குகள் தான். நியூராலிங்க் சோதனைகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1500 விலங்குகள் இறந்து போயிருக்குன்னு அறிக்கைகள் சொல்லுது. மனுஷனோட முன்னேற்றத்துக்காக விலங்குகளை பலி கொடுக்கறது சரியா? முன்னேற்றத்தோட விலை என்ன? அந்த விலையை யார் கொடுக்கறது? இந்த மாதிரி நெறிமுறை கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு எந்த பதிலும் இல்ல. இந்த டெக்னாலஜி உலகத்துல ஒரு புது ஏற்றத்தாழ்வை உருவாக்கும்.
சிப் வச்சிருக்கிறவங்க மேம்பட்ட மனிதர்களாகவும் சிப் இல்லாதவங்க பின்தங்கியவங்க ஆகவும் பார்க்கப்படுற ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க போறோமா? பணக்காரங்க அவங்க அறிவை இன்னும் அதிகப்படுத்திக்க, இல்லாதவங்க இன்னும் பின்தங்க, இது ஒரு புதுவிதமான டெக்னாலஜி மூலமா வர்ற சாதி அமைப்பை உருவாக்கிடாதா? பாருங்க, நம்ம முன்னாடி இப்போ 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு நோய்களை ஜெயிச்சு மஸ்க் கனவு காண்ற அந்த பொற்காலத்துக்குள்ள போறது. இன்னொன்னு நம்ம சுதந்திரத்தை, நம்ம தனித்துவத்தை எல்லாத்தையும் இழந்து ஒரு இருண்ட கொடுங்கோன்மை எதிர்காலத்துக்குள்ள விழுகிறது. இந்த 2 பாதைகள்ல நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்ன்றது இந்த டெக்னாலஜியை உருவாக்குற கம்பெனிகள் கையில மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட இப்போ பதில் இல்ல. ஆனா இந்த பதில தேட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா எதிர்காலம் ரொம்ப வேகமா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்க மூளைக்குள்ள ஒரு சிப்ப அனுமதிக்க நீங்க தயாரா? இந்த டெக்னாலஜியை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? அரசாங்கமா, பெரிய பெரிய கம்பெனிகளா, இல்ல யாருமே பண்ணக்கூடாதா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே உருவாக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நம்மள பலருக்கு அது தெரியல. எதிர்காலம் வரப்போறதில்ல, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு.